நான் நடந்து வரும்போது கீழே இந்த 500 rupees கடந்தது. யாரு இந்த 500 rupeesோட ஓனரோ அடையாளம் சொல்லி இதை வாங்கிக்கலாம். அங்க பாருங்க ஒருத்தர் சொல்றாரு, சார் 500 ரூபான்னு போட்டிருக்கோம் சாருங்கிறார் அடையாளம். யாரு கரெக்டா அடையாளம் சொல்றீங்களோ வாங்கிக்கலாம். பாருங்க இந்த நோட்டு எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் 500 rupees பிரிண்ட் ஆயிருக்கு, இன்னொரு பக்கம் பாருங்க அந்த நோட்ல 200 rupees பிரிண்ட் ஆயிருக்கு. அப்படின்னா இதோட வேல்யூ என்னங்க? தம்பி அழகா சொல்றாப்ல 700 சார் அப்படிங்கிறாரு. இதுக்கு வேல்யூ இருக்கா இல்லையா? யாராவது சொல்லலாமா? 0. வெரி குட், நல்ல கைத்தட்டல் கொடுங்க என் தம்பிக்கு. அவன் சொல்றான், சார் ஒரு பக்கம் 500 இன்னொரு பக்கம் 200 இருந்தா இந்த நோட்டுக்கு மதிப்பு இல்ல அப்படிங்கிறான். இந்த 500 ரூபாய் நோட்டுக்கு எப்ப மதிப்புனா, ரெண்டு பக்கமும் 500 ரூபாயா இருந்தாதான் இந்த நோட்டுக்கு மதிப்பு. அதே போல ஒரு மாணவன் ஒரு விஷயத்துல சிறப்பா இருந்தா போதாது, ஒவ்வொரு விஷயத்திலும் சிறப்பாக இருக்க வேண்டும். சில பேர் என்ன பண்றான், நான் நல்லா தானே படிக்கிறேன்னு சொல்லிட்டு டிசிப்ளின்ங்கிற விஷயத்தை என்ன பண்றது இல்ல, கண்டுக்கிறதே இல்ல. உனக்கு என்ன வேணும்? மார்க் தானே வேணும், அதான் நான் மார்க் வாங்கிட்டேன்ல, எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறான். 500 ரூபாய் நோட்டு எல்லா பக்கமும் 500 ரூபாயா இருந்தாதான் மதிப்பு. அதே போல ஒரு மாணவன் படிப்புலையும் சிறந்து விளங்கணும், பண்புலையும் சிறந்து விளங்கணும்.